ஐடிஐ படித்த மாணவர்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட்டை, அதாவது நேஷ்னல் ட்ரேடு சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதே போல் அவங்களுடைய மார்க் ஷீட்டையும் எப்படி டைரெக்டாக வீட்டில் இருந்தே மொபைல் ஃபோனில் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். நீங்கள் கூகுள் போயிட்டு அல்லது ஏதேனும் ஒரு வெப் ப்ரௌசர் போயிட்டு அங்கே டிஜிடி, அதாவது இங்கே நம்ம டைப் பண்ணுற மாதிரி டிஜிடி டாட், அதாவது ஒரு புள்ளி வச்சுட்டு ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணின உடனே மறுபடியும் ஒரு புள்ளி வைங்க, டாட். அதுக்கு பிறகு ஜிஓவி அப்படின்னு டைப் பண்ணி புள்ளி வச்சு ஐஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஐடிஐ அதனுடைய போர்ட்டல் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா? இந்த போர்ட்டலுக்கு நீங்கள் வந்த உடனே இங்கே பாருங்கள், சிடிஎஸ் ஏஐடிடி எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு இருக்குது. அவ்வளோதான். அதை கிளிக் பண்ணினோம்னா நம்மளுக்கு 2 வாய்ப்பு கேட்டிருப்பாங்க, சிடிஎஸ்ஸா சிஐடிஎஸ்ஸான்னு. நம்மளுக்கே தெரியும் சிடிஎஸ் தான் நம்ம ஐடிஐ படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, சிஐடிஎஸ்னால் வாத்தியார். கீழே என்டர் பிஆர்என் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இது ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு இந்த இடத்த 00ன்னு உங்களுக்கு ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ரோல் நம்பரு, அந்த நம்பரை எடுத்துக்கணும். ஆனால் 00 கொடுக்காதீங்க, கேபிட்டல் ஆர்னு அந்த 2க்கு 0வுக்கு பதிலாக கொடுங்க. அப்படி கொடுத்த உடனேயே உங்களுடைய மற்ற எண்களை முழுமையாக இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். உங்களுடைய நம்பர் என்ன, ரிஜிஸ்டர் நம்பர், எத்தனை இலக்க எண், அந்த எண்களை பொறுமையாக இந்த இடத்துல நீங்கள் பதிவு செய்யணும். அப்படி அந்த எண்களை இந்த இடத்துல தப்பு இல்லாமல் நீங்கள் பதிவு செஞ்சிட்டா தான் அடுத்த நிலைக்கு உங்களால் போக முடியும். அங்கே என்ன நம்ம செய்ய வேண்டியது இருக்குது, நம்பரை பதிஞ்சாச்சு. அதுக்கு அடுத்து பக்கத்திலேயே உங்களுக்கு ரைட் சைடு வலது பக்கத்தில் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். முதல்ல வருஷத்தை எடுத்துக்கோங்க, அதற்கு பிறகு மாதம் அக்டோபரா நவம்பரா அதை எடுத்துக்கோங்க, பிறகு தேதி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை முடித்த உடனே கீழே சப்மிட்டுன்னு ஆரஞ்சு கலரில் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணால் பாருங்கள் உங்களுடைய ரிசல்ட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ரிசல்ட்டு தான் எடுத்திருக்கோம், மார்க் ஷீட் எடுக்கிறது இருக்குது, அதே போல் உங்களோட சர்டிஃபிகேட் எடுக்கிறது இருக்குது. அப்போ ரிசல்ட்டுங்கிற இடத்துக்கு போனால் உங்களால் ரிசல்ட் எடுக்க முடியும். அதற்கு அடுத்து டவுன்லோடுன்னு இருக்குது பாருங்கள், அங்கே பாருங்கள் கர்சர் வருது, அங்கே தான் முக்கியமான விஷயம், சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம எடுக்க போகிறோங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே ரிசல்ட் எடுத்த மாதிரி தாங்க, சர்டிஃபிகேட்டு ரொம்ப கடினமான பணி இல்லை. உங்களோட என்டிசி சர்டிஃபிகேட்டை சிடிஎஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு 2014 அப்படிங்கிறதுக்காக ரைட் சைடு இருக்கிற பட்டனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ உங்களுக்கு தெளிவாக அதற்கு பிறகு வந்த பேட்சுங்கிறது அந்த இடத்துக்கு ப்ரூவ் ஆயிரும். அதற்கு அடுத்து உங்கள் ரோல் நம்பரை தாங்க என்ட்ரு பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. 00க்கு பதிலாக 6 டைப் பண்ணி கேபிட்டல் 6 நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பரை தெளிவாக அந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பதிவு பண்ணினா தான் உங்களால் சர்டிஃபிகேட்டு என்டிசி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அப்போது அதுக்கு கீழே ரிசல்ட்டில் மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு பார்த்துருங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்தில் முதல்ல வருஷம், அதே போல் மாதம், அதற்கப்புறம் தேதி, இதை பதிவு பண்ணிவிட்டு வியூ டீட்டெயில்னு கீழே இருக்கும், அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணினா போதும், உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பாஸ்ன்னு ப்ளூ கலரில் இருக்கும், பக்கத்தில் இருக்க 3 டாட்டு புள்ளியை கிளிக் பண்ணின உடனே உங்கள் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகி மொபைலில், கம்ப்யூட்டரில் வந்திருக்கும். அந்த சின்ன டவுன் ஏரோ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கலர் பிரிண்ட்டாக எடுத்து வச்சு லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் உங்களுக்கு மார்க் ஷீட்டு எடுக்கணும், அதே இடத்துல தான் சிடிஎஸ் கொடுக்குறோம்,
ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணுறோம், அதற்கடுத்து டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுறோம். எப்படி நம்ம சர்டிஃபிகேட்டை எடுத்தோமோ அதே மாதிரி ரொம்ப எளிமையாக வியூ டீட்டெயிலுங்கிற பட்டனை தான் கிளிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரோல் நம்பரை தெளிவாக என்ட்ரு பண்ணிக்கிறோம். ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணோன்னே அடுத்து என்ன செய்யணும்? டேட் ஆஃப் பர்த்தை எப்படி என்ட்ரு பண்ணணும்? முதல்ல வருடம், அதற்கு பிறகு மாதம், அதற்கு பிறகு தேதி. இந்த முறையில் என்று கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். இப்போ வியூ டீட்டெயிலுக்கு போங்க. உங்களுடைய 1ஆம் ஆண்டு மார்க்கு, 2ஆம் ஆண்டு மார்க்கு, அந்த சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு அப்படியே டவுன்லோடாக கிடைக்கும். உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இங்கே நம்மளால் எடுத்துக்க முடியுது. அப்போ சர்டிஃபிகேட்டையும் எடுத்துட்டோம், ஓவரால் மார்க் ஷீட்டுன்னு சொல்கிறதையும் எடுத்துட்டோம், ரிசல்ட்டும் பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எளிமையான வழிகளை பின்பற்றி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆப்ஷனை தான் நான் இங்கே காட்டியிருக்கேன், எப்படி வெப்சைட்டில் தோன்றும்னு. இதை எடுத்து இதன் அடிப்படையில் எடுத்து வெற்றி பெறுங்கள். வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, தயங்காதீங்க.